Hi friends, welcome to Agathia Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு கடாயில 1 கப் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துர்க்கங்க. கேஸ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சிட்டு நல்லா வந்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா எல்லாம் வறுபட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க கலர் நல்லா மாறிடுச்சு. இதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இது கொஞ்ச நேரம் வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் முள்ளு கொடுத்து கொஞ்சம் கொரகொரப்பா இந்த அளவுக்கு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது இருக்கட்டும். குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூட பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி, கொஞ்சம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2ஆக மட்டும் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க. அதே ஒரு டைம் நல்லா வணக்கி விட்டுட்டு ஒரு இனுக்கு கருவேப்பில், ஒரு அரை தக்காளி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும்போது லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட் வரும். அந்த புளிப்பு டேஸ்ட் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அந்த தக்காளி வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இப்போ இது கூட சேர்த்து நல்லா தக்காளி கொஞ்சம் மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு பீன்ஸு, கூட ஒரு அரை கப் அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன். அதேமாதிரி இது கூட சேர்த்துக்கலாம். இது காய்கள் சேர்க்கறது வந்து நம்ம விருப்பம் தாங்க. கூட வந்து நம்ம பட்டாணி, காலிஃப்ளவர் எந்த காய் வெஜிடபிள்ஸ் வேணாலும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் வந்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கலாம். வணக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பார்லி அரிசியை இது கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி இந்த பார்லி அரிசி வந்து 1 கப் அளவுக்கு நம்ம எடுத்துருக்கோம். அதே கப்பில் ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே தண்ணி அதிகமாக வச்சோம்னாலும் குக்கர்லேருந்து தண்ணி வெளியே போயிருங்க. அதனால் இதே அளவு வச்சுட்டு ஒன் டைம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு 6 விசில் வந்து விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு அரை கப் அளவுக்கு கொள்ளு எடுத்துருக்கேன். இது கூட சேர்த்துட்டு கொள்ளை மிதமான தீயில் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கொள்ளு கலர் கொஞ்சம் நல்லா மாறினதுக்கப்புறமா காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், கூட ஒரு 5 பல் பூண்டை சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் நம்மளுக்கு போயிடும். இப்போ எல்லாம் வணக்கினதுக்கப்புறமா தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் இது சேர்த்துக்கலாம். இதே கூட ஒரு இனுக்கு கருவேப்பில், கூட ஃப்ரெஷ்ஷாக திருகின ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. இது தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு சின்ன துண்டு அளவுக்கு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொரகொரப்பாக கொஞ்சம் கெட்டியாக இந்த அளவுக்கு துவையல் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்ம பார்லி கஞ்சி வந்து 3/4 மேலே நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கல. பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதனால் இது கூட வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து இதுக்கு கூட சேர்த்துக்கலாங்க. இது நம்ம விருப்பம் தான். நம்ம வந்து கொஞ்சம் தண்ணியாட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் 1 டம்ளர் அளவுக்கு கூட இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் மீடியம் ஹீட்லேயே நல்லா வந்து கொதிக்கட்டுங்க. நல்லா கெட்டியாகி இந்தளவுக்கு குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக திருகின தேங்காய், இது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் வந்து மிளகு இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் வேணும்னு வேண்டாம்னு நினைக்கிறவங்க தேங்காய் இல்லாமல் பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, சீரகம், மிளகு மட்டும் சேர்த்து அடித்து இது கூட சேர்த்துக்கலாம். முக்கியமாக உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடிக்கடி இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ரெசிபி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷர் அண்டு சுகர் இருக்கிறவங்க வந்து இந்த பார்லி கஞ்சி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இது கூட சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா கலந்து விட்டு சூடாக இந்த பார்லி கஞ்சி கூட நம்ம செஞ்ச இந்த கெட்டியான கொள்ளு சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.